வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் செட்டப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக்குன்னு சொல்ல முடியாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த எல்லோ ஜோன் விட்டு அது வெளியும் போல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல் சைட்வேஸில் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். அதை போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் செகண்ட் வரைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 24,259 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி, அதை போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் நகரவே இல்லை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் சைடு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போக வாய்ப்பு இருந்தாலும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். அதாவது 53,677 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அது புல்லிஸ் இருக்கும், அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சு தான் அங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ் தான், ஃபுல் சைடு பெரிய மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை, ஃபுல் சைடு வேஸில் முடிச்சுட்டாங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப் படி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்தமாதிரி இந்த ஸ்பின்னிங் டாப் இந்த ஹேங்கிங் மேன் போட்டாலே இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மேலேயும் பிரேக் பண்ணல, கீழேயும் பிரேக் பண்ணல, ஸ்பின்னிங் டாப்போட கீழேயும் பிரேக் பண்ணல. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது பிரேக் பண்ண வச்சா தான் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுது அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு. இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,666 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 24,722, அடுத்து 24,801. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,615, 24,583, அடுத்து 24,510. சரி, ஓகே, இது என்ன ஒரு மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி இந்த வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்லேயே மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும், செகண்ட் சப்போர்ட்டில் எடுத்தால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண மார்க்கெட் வீக்கு, ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா. ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரேக் பண்ணாமல் போனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் மார்க்கெட். ஆனால் எப்போ பேரிஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 24,510 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு உண்டு. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அதை பொறுத்து தான் மார்க்கெட் அமைய வாய்ப்பு. ஒருவேளை நல்ல மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஒரு கேப் டவுன் இருந்து இதுக்கு கீழே, அதாவது 22nd சப்போர்ட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த 580 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இன்னமும் அப்சைடுக்கான செட்டப்பை தான் இருக்க மாதிரி இருக்குது. அது நாளை ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக சொல்லலாம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னையோட லோ அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கீழே வந்து நேற்றோட லோ பிரேக் பண்ணல, ஆனால் ஹையை மட்டும் பிரேக் பண்ணிடுறாங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. மறுபடியும் இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஹைக்கும் லோக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,648 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,888, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை 54,467. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 53,302, அது இன்றைக்கி போன லோ. அதுக்கடுத்து 52,909, அடுத்து 52,577. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறதா ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட் இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் 53,888 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படியோட போட வேண்டியதில்லை, வேறு மாரி போடுவோம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போனுச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்து
ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஓப்பனிங்கில் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு போகிறதுன்னு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல அதாவது 82,909 பிரேக் பண்ணி இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடங்கிறது ட்ரேடிங்கான ஜோனே கிடையாது. அதாவது 53,650க்கும் 53,300க்கு இடையில இந்த 300 பாயிண்ட்ஸ் இடையில வந்து என்ன டைரெக்ஷன் கணிக்கிற சிரமம். அதனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.